பாக்சாவும் வந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 1967 சவுத் கொரியாவில் பிறந்தார். இன்னைக்கு அவருக்கு வந்து 53 வயசு ஆகுது. ஆனால் 8வது படிக்கும்போது அவருக்கு வந்து என்னென்னா, நம்ம எப்படி இனிமேல் நம்மளுடைய தொழில் சினிமா, நம்ம வந்து நம்மளுடைய நடிப்பை வந்து எடுத்துன்னு போய் காமிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாரு. நடிப்பில் ஆர்வம் அவருக்கு, சினிமாலாம் அப்புறம் தான், நடிப்பில் ஆர்வம் 8வதுல டக்குன்னு போய் என்ன பண்ணுறாரு, ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக போய் சேர்றாரு. ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக சேர்ந்ததுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு தமிழ் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கூத்துப்பாட்டில் இருந்தார், கணக்காளராக இருந்தார், அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன வேடங்கள்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பெரிய ஆளாக ஆனார். இது ஒரு கதை. பட் நம்ம சாங் காங் ஹோ எப்படின்னா, ட்ராமா ஆர்டிஸ்டாக இருக்கிறாரு, அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வருது, மறுக்கிறார். நான் சினிமாவுக்கு வரல, இப்போ என்ன நான் புலப்படுத்திக்கணும், என்னை பலப்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு இருக்கார். 30 வயசு ஆகுதுங்க. 30 வயசு வரலையே ஒரு படத்துக்கு வரவே இல்லைங்க. 30 வயசு வரலையே ஒரு படத்துக்கு வரவே இல்லை. அவர் எவ்வளோ ஆஃபர் வருது, வரவே இல்லை. ஆனால் நாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் நம்ம ரொம்ப ஈடுபாடாக செய்யணும், யூனிக்காக இருக்கணும், யாரையும் காப்பி அடிக்கக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு தனித்தன்மை உருவாகிற வரையும் நம்ம காத்திருக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி சாங் காங் ஹோ வந்து காத்துக்கிட்டு இருந்தார். எது 30 வயசு வரையும் காத்துட்டு இருந்தார். ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு ட்ராமா ஆர்டிஸ்டாக இப்போ போகிறது, நடிக்கிறது அப்படிலாம் கிடையாது. 10 வருஷம் ஒரு கம்பெனினா ஒரு 10 வருஷம் அதில் இருக்கிற நுணுக்கங்களை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆளாக அவர் வந்து உருமாறினார்.